வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அன்பான உறவுகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கம். இன்றைய சிந்தனை உயிரின் உற்சவமே மனம். அதாவது உயிரின் படர்க்க நிலையே மனமாகிறது. மனமானது இயங்கும் போது ஜீவகாந்த சக்தி செலவாகிக் கொண்டே உள்ளது. அகத்தவம் செய்யும் போது மனமானது புலன்கள் வழியாக வெளியே செல்வது நின்று உள்முகமாக செல்கிறது. இதனால் செலவு தவிர்க்கப்படுகிறது. இதனை ஆங்கிலத்தில் ஃபீட்பேக்னு சொல்லுவாங்க. அதாவது நம் மனதை அகத்தவம் செய்து புலன்கள் வழியே வெளியே விடாமல் உள்நோக்கி செலுத்தும் பொழுது மனமானது அமைதி நிலையை அடைகிறது. அதாவது திரும்பி நமக்குள்ளாகவே ஜீவகாந்த சக்தியை பாய்ச்சிக் கொள்வது. இப்பொழுது அமைதி வந்துவிடும், அமைதி வந்துவிடும், வேகம் குறைந்து போய்விடும். அந்த அமைதி நிலைக்கு வர வர உயிர் அழுத்தம், அதாவது ஜீவகாந்த சக்தியின் அழுத்தம் சேமிக்கப்படுகிறது. வேகமாக இயங்கிக் கொண்டிருந்த உயிர் ஓட்டம் அமைதி பெறுகிறது, நுண்மையாக இயங்க தொடங்குகிறது. அதை தொடர்ந்து வரக்கூடிய வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், இரத்த ஓட்டம், செல்களுடைய இயக்கம் எல்லாமே அமைதி பெறுகின்றன சொல்லலாம். ஒரு பேதமில்லாத மன திருப்தியாக, அமைதியாக, உண்மையை உணர்கின்ற அளவுக்கு, சிந்திக்கின்ற அளவுக்கு மனமானது அமைதி நிலையை அடைகிறது. இது பழக பழக இங்கேதான் பேரறிவு நிலையை தொடுவதற்கு உரிய ஒரு நுண்மை நிலை உண்டாகும். அதாவது நுண்ணியதாக உள்ள அந்த உயிர் சக்தியை நாம் உணர்கிறோம். அந்த நுண்ணிய நிலைக்கு வந்த உடனேயே அந்த நுண்மையிலே இருந்து அதற்கு அடுத்தது என்ன, அதுவே உண்மை. உண்மையை உணரத்தக்க அளவுக்கு அறிவுக்கு ஒரு திருப்பம், ஒரு திறமை உண்டாகும். இதைதான் நம் தத்துவ ஞானி வேதாத்ரி மகரிஷி ஐயா கவிகள் மூலமாக அழகாக கூறியுள்ளார். அறிவிதனை பக்தி நெறியில் இணைத்து ஆழ்ந்தொடுங்கி ஒழுக்கத்தால் உயர்ந்த போது அறிவாலே மெய்ப்பொருளை உணரவென்ற ஆர்வத்தோடு அறிய வேட்பும் ஓங்க அறிவுதனை அகத்தவத்தால் நிலைக்க செய்தேன். ஆதிநிலை மெய்ப்பொருளாய் அதன் இயக்கம் அறிவாக உணர்ந்து கொண்டேன். அப்பேரின்ப அனுபவத்தை உலகோர்க்கும் தூண்டுகின்றேன். என்ன அழகு! அறிவுதனை பக்தி நெறியில் இணைத்து ஆழ்ந்து ஒடுங்கி ஒழுக்கத்தால் உயர்ந்த போது அறிவாளி நான் மெய்ப்பொருளை உணர்ந்தேன். அந்த அறிவை ஆதி நிலையே மெய்ப்பொருளாக ஆகியுள்ளது என்ற அறிவை உணர்ந்து விட்ட பிறகு அந்த பேரின்ப நிலையை உலகிற்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தூண்டுகிறேன் என்று இவ்வளவு அழகாக சொல்லியிருக்காருங்க. உயிர் நிலையை உற்றுற்று உள்ளுணர்ந்தும் ஒடுங்கி விரிந்து ஆராய்ந்து ஒத்து உணர்ந்தேன். உயிர்தானே ஏற்றவாறு அமைத்து கொண்டே உடலுடைய இயங்குகால் உணர்ச்சியாக உயிர் மலர்ந்து மணக்கும் திருக்கோலமேதான் உருவற்று ஓங்கும் உயிர் அறிவுமாகும். உயிரறிய அறிவுக்கரிய ஆர்வம் உள்ளோர் உருக்கமுடன் என்னை சார்ந்தால் உரைப்பேன் உண்மை. என்ன அழகு பார்த்தீங்க! உயிர் நிலையை நாம் உற்று உற்று பார்க்கும்போது, அதாவது ஒன்றை நின்று அறிவை பழகும் போது உறுதி, நுட்பம், சக்தி இவை அதிகமாகும். அன்று அன்று அடையும் அனுபவங்கள் எல்லாம் அறிவியலில் நிலைத்து போகும். ஆழ்ந்து ஆய்ந்து நன்று என்ற கண்டபடி செயல்கள் ஆற்றும் அனைத்தும் நம் நற்பண்பு புலன்களுக்கு அறிந்து போகும். என்றென்றும் கருவிடத்தே அறிவை ஒன்றும் நற்பண்பு இதே சிறப்புடைத்து இதே தவமாகும். தவம் செய்ய செய்ய ஒன்றி நாம் செய்ய செய்ய நமக்குள்ள எல்லாமே வரும். அந்த அறிவு நம்ம அறிவறிய நாம் உணர்ந்து கொள்ளலாம். அப்படி ஆர்வம் உள்ளவங்க எல்லாம் இங்க வாங்க, என்னை சாருங்க அப்படின்னு உண்மையை நான் உரைக்கிறேன்னு சொல்லிட்டு இவ்வளவு அழகா நம் தத்துவ நான் வேதாத்ரி மகரிஷி ஐயா சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா? அப்ப நம்ம ஒவ்வொன்றும் என்ன பண்ணணும், இதை உணர்ந்து கொள்ளணும். அதுக்கு எங்க வரணும், மனவள கலையை நாடி வர வேண்டும். ஒவ்வொரு ஊரிலும் அறிவுக்கு திருக்கோவில் கட்டி வச்சிருக்காங்க. ஏதோ கோயிலை தேடி தேடி ஓடிக்கிட்டே இருக்கோம். அறிவு கோயிலை நம்ம தேடி வர வேண்டாமா? எப்போ நம்ம அறிவு திருக்கோயிலை நாடி வர போறோம்? அறிவு திருக்கோயிலை நாடி வந்தா இந்த பிறவிலேயே மறுபிறவி எய்த முடியும் என்று எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு பாருங்க நம்ம ஐயா. என்னை உணர்ந்து நாம இதை செயல்படணும். சரிங்களா? வாழ்க வளமுடன்.